முதல்ல லாரன்ஸ் வரும்போது லாரன்ஸே வந்துட்டு யாரோ இயக்குறாங்க, ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, ரஜினி தான் இதுக்கு பின்னாடி சப்போர்ட்னாங்க. இப்போ லாரன்ஸ் வந்துட்டு பாலாக்கு பின்னாடி அவரால் செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் செய்கிறாங்கன்றாங்க. அதாவது யாரோ ஒருத்தர் யாருக்கோ பின்னணியில இருந்து நல்லது செய்கிறாங்கன்னா அதுக்கான காரணம்னு ஒன்று இருக்கணும்ல. ஏதோ ஒரு அத்தியாவசியம் இருக்கணும். அவங்க ஹெல்ப் பண்ணுற வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு அத்தியாவசியம் இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் லாரன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு அடிப்படையாக ஏதோ ஒரு தேவைக்காக பண்ணாருன்றதுக்கான நம்மளுக்கு காரணமே இல்லை. பட் என்ன ஒரு விஷயம்னா, லாரன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை தாண்டி பண்ணும்போது அவர் வந்து அதுக்கு பாலாக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கார், அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு கைக்கூலி என்னவா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட தான் செய்வான். அந்த மாதிரி மக்கள்கிட்ட பாலா உண்மையிலேயே வந்து அவரோட சுயநலத்துக்காக இல்லை யார் சொல்லியோ செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆகும். ஆனால் இவங்க சொல்கிறன்ற ஒரே காரணத்துக்காக அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டாருன்றதுலாம் வந்துட்டு அதில் கேலிக்குரியது. ஏன்னா கூல் சுரேஷ் இல்லை மற்ற ஜேர்னலிசம் சொல்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கே வந்து அவங்களுக்கு வேறு விதமாக பேசுங்கன்னு சொன்னால் இப்போ கூல் சுரேஷ் பேசுகிற மாதிரி அவங்களும் பேசுவாங்க. ஸோ கூல் சுரேஷ்க்கு அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, எல்லாமே ஒரே ஆளுங்க தான்.